ஜாதகப்படி யாருக்கு யோகமான வாழ்க்கை அமையுங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இன்னைக்கு நாம் மேஷ லக்கணத்தை பார்க்கலாம். பொதுவாக ஜாதகத்தில் 4ஆம் இடம்ங்கிறது நம்ம வாழ்நாளில் வாழக்கூடிய வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறோம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து 4ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது நாம் போன பிறவியில் செஞ்ச புண்ணியங்களை வந்து சொல்லக்கூடிய இடம் வந்து 5ஆம் இடம். அதிகமான புண்ணியங்கள் ஒரு நபர் வைத்திருந்தா அவங்களுக்கு அவங்க நினைச்சது எல்லாமே காரியம் வந்து கைகூடி வரும். அதாவது யோகமான வாழ்க்கை வந்து அமையும். பொதுவா வந்து ஜாதகத்துல 4ஆம் இடத்து அதிபதியும், 5ஆம் இடத்து அதிபதியும் சேர்க்கையோ, இல்ல பார்வையோ இருந்தா, அந்த நபர்களுக்கு மிகுந்த ஒரு யோகமான வாழ்க்கை வந்து அமையும். இங்க மேஷ லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய சந்திரனும், 5ஆம் இடத்துக்குரிய சூரியனும் சேர்க்கையோ, அதாவது அவங்க அமாவாசையில பிறந்திருந்தாலோ, அல்லது பார்வையோ, இல்ல பௌர்ணமியில பிறந்திருந்தாலோ, அவங்களுக்கு ஒரு யோகமான வாழ்க்கை அமையும். ஆனா, இதுல வந்து சூரியனோ, சந்திரனோ தீய ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடாது. தீய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது. அஷ்டவர்க்கத்துல நல்லா வலுவா இருக்கணும். அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு உண்மையிலே ஒரு யோகமான வாழ்க்கை அமையும். நன்றி, வணக்கம்.